बच्ची गली जिन्हें क्रैकी उठा साल मां अरिकल गरिकल कोटे उठा गलगले पलचिन पल पलक मिटा मैंने लोकले ஆக்சிடென்ட் ஆன வண்டி ரொம்ப நேரமா நிக்கிறதா தகவல் வந்திருக்கு. உடனே ஸ்பாட்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓவர். இந்த வண்டி தான் நினைக்கிறேன். நிறுத்தியா? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆனா யாரையும் காணோம். ஹலோ மிஸ்டர் விஸ்வநாதன். சொல்லுங்க சார், பிளாக் கலர் ஸ்கார்பியோ உங்க வண்டி தானே? அது என்னுடைய அர்ஜுன் அகாடமியோட வண்டி தான். நீங்க? சார், நான் பேட்ரோல் இன்ஸ்பெக்டர் பழனிசாமி பேசுறேன். உங்க வண்டி திருப்பதி போற வழி மடூர் கிராசிங்ல ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது சார். ஆக்சிடென்ட்? ஆமா சார். என்ன சொல்றீங்க சார்? பசங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? பசங்களா? அப்படி யாரும் வண்டியில் இல்லையே சார். நீங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க சார். வரேன் சார். சொல்லு விஸ்வா. ராஜசேகர், திருப்பதி டோர்னமெண்ட்டுக்கு நம்ம பசங்க எல்லாம் கார்ல போனாங்க. போற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். எங்க ஆச்சு? அதான் அந்த மடூர்ன்ற ஊர் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஹைவே பேட்ரோல் போலீஸ் இப்ப ஃபோன் பண்ணாங்கப்பா. யாருக்கும் ஆகல? வண்டியில பசங்களே இல்லைன்றாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜசேகர். விஸ்வா, நீ ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. நான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உன்னை உடனே கூப்பிடுறேன். தேங்க்ஸ்ப்பா. நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே பரத், இமீடியட்டா ரூமுக்கு வாங்க. சார். பரத், திருப்பதி ஹைவேஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மடூர் ஹைவே பட்ரோலை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. நம்ம உடனே அங்கே போகிறோம். ஓகே குவிக். ஆக்சிடென்ட்கான காசு தெரிஞ்சதா சார்? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் ஆக்சிடென்ட்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். சரி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். இந்த ரோடு அப்படியே பிளாக் பண்ணி எல்லா வண்டியும் அப்படியே டைவர்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார். ஆக்சிடென்ட் ரொம்ப மோசமா இருக்குதே. பசங்களுக்கு என்னாச்சு? நீ எதுவும் பதட்டப்படாத விஸ்வா, நான் இருக்கேன். பசங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் ஆயிருக்காது. திருப்பதியில் தானே காம்படிஷன் சொன்னேன். ஆமாம். ஒருவேளை பசங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? இதோ. ஹலோ சொல்லுவோம். சொல்லுங்க சார். நம்ம முருகன் சாரும் பசங்களும் அங்கே ரீச் ஆயிட்டாங்களா? இல்லைங்க சார், இன்னைக்கு ஈவினிங் வரதா தான் சொல்லியிருந்தாங்க. ஓ, அவங்க ஃபோன் ரீச் ஆகல. அவங்க வந்தோடனே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். இன்னும் அவங்க ரீச் ஆகலையா சார்? டென்ஷன் ஆகாத விஸ்வா, பர்சனல் நானே இந்த கேஸ் என்னன்னு ஹேண்டில் பண்ணுறேன். தூது அவர் கூடவே இரு. இன்ஸ்பெக்டர், இப்போ இருந்து இந்த கேஸை நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அப்புறம் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு நானே இன்ஃபார்ம் பண்ணி. சரிங்க. ஓகே ஓகே சார். பரத், இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது ஹிட் அண்ட் ரன் கேஸ்மே தெரியுது. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள அவ்வளோ டோல் பிளாசாலையும் 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் உள்ள ஏதாவது வண்டி ஹிட் அண்ட் ரன் கேஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக சீஸ் பண்ண சொல்லுங்க. ஒரு சின்ன க்ளூ இருந்தால் கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். நீங்களும் என் கூட வரலாம்ல? விஸ்வா, பேரண்ட்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? எப்படி ராஜசேகர்? பசங்களுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு சொல்லி எல்லாரையும் திருப்பதிக்கு அனுப்பிச்சு வச்சேன். இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பசங்கள்லாம் காணாமல் போயிட்டாங்கன்னு எந்த முகத்தை வச்சு நான் அவங்ககிட்ட சொல்ல முடியும்? ஐயோ, ரொம்ப தப்பாயிரும். நீங்கள் உடனே பேரண்ட்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஹலோ சார். என்ன சார் விஷயம்? அவசரமாக வர சொன்னீங்க சார். காலையில் தான் எல்லாரையும் விட்டுட்டு போனோம், மறுபடியும் வர சொன்னீங்களா? என்ன சார் விஷயம்? பசங்கள்லாம் திருப்பதி போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். பசங்களை கார்ல காணோம் சார். என்னையா சொல்ற? என்னமா ஸ்கூல் பசங்க பென்சில் தொலைச்சிட்டு காணோம் சொல்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்ற? சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்ன
பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே இன்னும் சரியா தெரியல சார். சார் பிள்ளைங்களை கொண்டுன்னா எந்த அப்பா அம்மா சார் பொறுமையாக இருப்பாங்க? நீங்கள் தானே அனுப்பி விட்டீங்க, இப்போ காணுங்கிறீங்க. பசங்களுக்கு நீங்கள் தானே பொறுப்பு. இங்க பாருங்க சார், நான் தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றேன். சார் நீங்க யாரா வேணாலும் இருங்க சார், எங்க குழந்தைங்க எங்க அதை சொல்லுங்க முதல்ல. தொட்டதுக்கெல்லாம் பசங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வருவீங்க, இப்ப வாய் கொடுத்து ஏதோ சொல்லியா? யோ சொல்லியா? பையன் தொலைச்சிட்டு உங்க பசங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காது சார், ஒண்ணுமே ஆயிருக்காது. எங்களுக்கு புள்ள பாசம் இருக்கு. ஏற்கனவே ஒரு புள்ளைய நாங்க இழந்திருக்கோம். அவங்கள எங்களோட பிள்ளைங்க மாதிரி தானே. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட இவர் ஒப்படைப்பாரு. உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். தயவுசெய்து எங்களை சங்கடப்படுத்திடாதீங்க சார். இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. ஆக்சிடென்ட் ஆயிருக்க தவிர அதுல பிளட் ஸ்டெயின்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ பசங்க சேஃபா எங்கேயோ இருக்காங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், பசங்களை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இது என் கடமை. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சார். நீங்கள் சொல்கிறத நம்பி தான் ஆகணும். ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? சார் 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 ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். குழந்தைங்களுக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. இங்க பாருங்க சார், நம்ம பேசிக்கிட்டே இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இன்னும் 48 மணி நேரத்துல உங்க பசங்க உங்க வீட்ல இருப்பாங்க. ப்ளீஸ் போங்க சார், போங்க போங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ப்ளீஸ் நம்புங்க. போங்கம்மா. சார் பரத், எனக்கு இமீடியட்டாக அந்த 5 பசங்களும் கோச்சோட டீட்டெயில்ஸ் வேணும். எஸ் சார். அப்புறம் அந்த மடூர் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னேன், அது என்னாச்சு? கலெக்ட் பண்ணுறேன் சார். இந்தாங்க சார். ஆக்சிடென்ட் ஆனது ரிமோட் ஏரியா. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதை யாருமே பார்க்கல. 10 கிலோமீட்டர் சரௌண்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் ஏரியா, ஹாஸ்பிட்டல்ஸ் டோட்டலாக கவர் பண்ணி சர்ச் பண்ணியாச்சு சார். நோ விட்னஸ் சார். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு வேறு ஏதாவது க்ளூ கிடச்சிதா? நத்திங் சார். ஆனால் ஹெவி வெஹிக்கிளாக தான் சார் இருக்கணும். அதையும் ட்ராக் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். அந்த டோல் பிளாசாலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ண சொன்னேன். அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு சார். மேக் இட் குவிக். எஸ் சார். கடவுள் எல்லாருக்கும் சோதனை கொடுப்பாரு. அந்த சோதனை காலத்துல நம்ம நம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிடக்கூடாது. கண்டிப்பா நம்ம பசங்க கிடைச்சிடுவாங்க. ராஜசேகர், உனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச பசங்களை சுற்றி பெருசாக ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம். அப்படி ஒரு புதுசாக கேஸ் எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகலை. ஸோ அதுதான் எனக்கு. சரி விஸ்வா, சமீபத்தில் பசங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது நடந்ததா குறிப்பிட்டு? சமீபத்தில்னா ஹவுசிங் போர்டில் ஒரு செயின் ஸ்நாச்சிங் திருடன், அவன் இந்த பசங்களாம் தான் பிடிச்சாங்க. அதான் ரீசெண்டாக நடந்துச்சு. என்ன புறா கல் ஏதோ கட்டியிருக்கேன். கிட்ஸ் ஆர் சேஃப், டிமாண்ட் சூன், நோ போலீஸ். சார் புறா செத்துருச்சு சார். ஓ, எப்படி ரான்சம் நோட் கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே செத்துருக்கு? அது ஏன் இங்கே வந்து சாகணும்? பரத் சார், இது இமீடியட்டாக ஃபாரன்சிக் லேப் அனுப்புங்க. எனக்கு உடனே ரிப்போர்ட் வேணும். எஸ் சார். அப்புறம் அந்த அகாடமி சுற்றி 24/7 செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுங்க. மஃப்டி. ஷூர் சார். ராஜசேகர், நான் ஒன்று செய்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இல்லை பண்ணாத. என்ன நடக்குதுன்ற விஷயம் நமக்கே தெரியல. இப்போதான் ஒரு ரூட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, பசங்களோட சேஃப்டிக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆமாம். பேசாமல் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் அகாடமிக் லீவ் விட்டுரு. சரி பண்ணுறேன். இந்நேரம் அவ எங்க எப்படி இருக்காளோ? சாரா எனக்கு பத்திரமா வேணுங்க. இப்போ தான் விஸ்வநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். போலீஸ் எல்லா சோர்சஸ்லையும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. குழந்தையே இல்லாத நமக்கு ஒரு வெளிச்சமாக சாரா வந்தா மறுபடியும் அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன்.